பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, இன்னைக்கு அநேகருக்கு கவலை. எதை சாப்பிடுவோம், எதை உடுப்போம், எதை உண்போம், எதை குடிப்போம், இதுதான் கவலை. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். மறந்துடாதீங்க. அதை எதிர்பார்த்த ஒரு மனுஷனை போன செய்தியில் உங்களுக்கு சொன்னேன். ஒரு கதையை சொன்னேன். ஒரு ராஜா வீட்டுக்கு வர சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அத்தனை காரியமும் அப்படியே மாறிச்சு. அவனே ஆச்சரியப்படும் அளவுக்கு மாறிச்சுன்னா, இங்கே ஒரு மனுஷன் அவருடைய சமூகம் என் கூட இருந்தால் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட ஜெபமாக கேட்கிறான். அதை இப்போ தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெரியவங்களோ சின்னவங்களோ வாலிபரோ பிள்ளைகளோ, தயவு செய்து உங்கள் பைபிள் படிக்கிற வழக்கம் இருந்தால் உங்கள் கையில் வேதாகமத்தை எடுத்து யாத்திரையாகமம், ஏன்னா மோசே அந்த சொன்ன காரியங்கள் அநேகம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவன் ஜெபித்த ஜெபம், அதை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். அதிசயமே அம்பதவதாரம், அதிலும் இனிமை அம்பதுபகாரம். அதிசயமே அம்பதவதாரம், அதிலும் இனிமை அம்பதுபகாரம். அவனை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவனை தேர்ந்து இருப்பது சாக்கியம். இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுது நிஜமித்தார், அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம்
15-16 அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அவர் அவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எத்தனை அருமையானது பாருங்க. ஏன்னா கண்ணார கண்டவங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவங்க. சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சாப்பிட்டா பார்த்தேன்பீங்க. ஆண்டவரோட அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தான் அவருடைய அன்பு தெரியும். அவரோட நடந்தவனுக்கு தான் அவருடைய மகத்துவம் தெரியும். அவரோட ஐயா பழகி பேசினவனுக்கு தான் அவர் என்ன பேசுவாருங்கிற புரியும். இயேசுநாதர் பேசினால் என்ன பேசுவார், ஏழை நெஞ்ச அமைதி கொள்ள என்ன கூறுவார். கலங்காதிருங்க, திகையாதிருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களா விடவே மாட்டேன் பார். எனக்கு கண்வர்கள் இங்கே மோசே கண்ணார கண்டவங்க. ஏன்னா செங்கடல் வந்தபோது எல்லாரும் புலம்புனாங்க, ஐயா மோசே என்னையா இப்படி செஞ்சிட்டீரு? என்ன செஞ்சேன்? எகிப்தில் என்ன எங்களுக்கு என்ன இருக்க இடமில்லாமல் அனுச்சு, நாங்கள் அங்கேயே வேலை செய்கிறோம் சொன்னோம்ல, நீர் கேட்கலே ஐயா. இப்போ கொண்டாந்து முன்னாடி போனால் கடல், பின்னாடி போனால் யார்? பார்வோனுடைய சேனை. எகிப்தில் என்ன எங்களுக்கு சாவுகுழி கூட இல்லாமல் இருந்துச்சு, அங்கே செத்தா கூட பரவாயில்லையே, அங்கே இருந்துட்டு போய் ஏயா இப்படி எங்களை கொண்டு வந்தீரு, ஏன் இப்படி அழைச்சிட்டு வந்தீரு? மோசைக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். ஆனால் கண்ணார கண்டவங்க இப்படி முறுமுறுத்ததுனால தான் ஒரே நாளில் 24,000 பேரை கர்த்தர் என்ன செய்தார்? 23,000 பேர்னு கொரிந்து சபை சொல்லுது, 8ஆம் 24ன்னு எழுதப்பட்டிருக்கு. அழிச்சு போட்டார். ஏன் சொல்கிறேன்? ஆண்டவரோட அனுபவிச்சவங்களுக்கு தாங்க அந்த பாரம் வரும். இங்கே மோசே சொல்கிறார், ஐயா இதுவரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, இப்போவும் நாங்கள் இந்த இடத்த விட்டு புறப்படணும்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். என்ன கேரண்டி? உம்முடைய சமூகம் இல்லையா? ஏன்னா நாம சொல்றோம்ல, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இங்கு எதினா என்னோடு வருவதினா, ஸ்தம்பம் இருந்து பாதுகாக்குது, அதை காட்ட பாலமெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிலா இங்கு எதிலா என்னோடு வருவதினா,
தாகம் கொள்ளும் பசப்புக்கள் பழந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. தேவா, நான் இதனால் விசேஷித்தவள். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஆண்டவர் நம்மோட இருந்தால் தான் நாம விசேஷித்தவங்க. ஆமென். அதனால தானே சொல்றோம், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ என்ன செய்வேன், மரித்திருப்பேன். அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை, அநேக நேரம் நமக்கு தெரியாதனால தான் சொல்கிறோம். என்னென்னமோ சொல்கிறோம், ஆண்டவரை தேடி வந்தா நம்ம அநேக நேரத்தில் புரியறதில்ல. நமக்கு ஆண்டவரை தேடுறவனுக்கு என்ன சொல்கிறாரு, அழகா சொல்கிறாரு, நீர் தேடி வரலன்னா நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். நீ கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உங்க கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் இன்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் இன்றோ அழிந்திருப்பேன். தட்டுத்தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தேன். தட்டுத்தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தேன். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் இன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் இன்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி
வராதிருந்தார் நான் இன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் இன்றோ அழிந்திருப்பேன். உண்மைதானா? நீரனை தேடி வரணும், நான் எப்பவும் போயிருக்கணும். வந்தது தெரியும், அனுபவிச்சுட்டான் மோசே. ஏன்னா செங்கடல்கிட்ட வரும்போது பயந்திருந்த அத்தனை பேரும் கரையேறும்போது பார்த்தா எதிரி ஒருத்தனையும் காணும். Praise the Lord. ஒருத்தரும் பின்னாடி துரத்தி வந்தவனை காணும். கடைசி வேற நடுக்கடலுக்கு வந்து அவ்வளவும் திரும்பிடுச்சு. தேவனுடைய பிரசன்னம் அப்படி பின்னாடி போய் பாதுகாத்துருச்சு. ஏசாயா 52:12 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் போன விதத்தை கொஞ்சம் இங்கே எழுதியிருக்காரு பாருங்க. ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, மத்தவன மாதிரி பயந்து ஓடி போகிறவங்களும் இல்ல. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் அவர் இருப்பார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நம்ம நெருக்கி என்ன செய்கிறார்? ஏவுகிறார். உம்முடைய கரத்தை வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமானது. அதான் நமக்கு விளங்கல். அதை தெரிஞ்ச மோசே செங்கடலை முன்னாடி அவருடைய ஸ்தம்பம் முன்னாடி போச்சு, வெளிச்சமா இருந்துச்சு. அதே ஸ்தம்பம் பின்னாடி வந்தபோது அந்த பார்வோன் சேனைக்கு என்னாச்சு? காரிருளா மாறுச்சு. அனுபவிச்சதுனால தாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு நானும் சொல்றேன், உங்க முன்னாடி பேசுறேன்னா 2 கண்ணு போன பின்னாடி எல்லா சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டு போன பிறகு இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் அவருடைய சமூகம் முன்னாடி இருக்கிறதுனால தான் நான் போறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எனக்கு கண்வர்களை இந்த மோசை அதான் கேட்குறான், ஐயா உங்க சமூகம் எப்பவும் எங்களோட வர்றதா இருந்தா மட்டும் என்ன செய்யுங்க? இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக, இல்லாட்டி இப்படியே முடிச்சாலும் சரி. இன்னைக்கு நீ ஒவ்வொரு நாளுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோட என்ன செய்யணும்? கூட வரணும். எங்க போனாலும் சரி உம்முடைய சமூகம். நாம பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு தெரியுமா? அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தமே. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is moreover than flowing. Presence there is fullness of joy. அவர் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவருடைய சமூகம், ஃபாதர் அதோட பாடார், சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கியே ராஜா இயேசு ராஜான்னார். ஏன்னா அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போலேன்னா என்னென்ன தடை இருக்கும் நமக்கு தெரியுமா? ஏன் சொல்ல, ஐயா நீங்க முன்னாடி போனா என்னென்ன செய்வீங்க? ராஜா வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? போன செய்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஆயத்தம் பண்ணாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அமைச்சார். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 42:16 படி, ஏசாயா 42:16 என்ன சொல்லுது? குருடர்னா யாரு? 2 கண்ணும் தெரியாதவங்க இல்லை, அவங்களுக்கு தான் மாற்றுத்திறனாளின்ட்டமே. 2 கண்ணும் தெரியாதவங்கள சொல்லலை. இன்னைக்கு அநேகர் கண்ணிருந்தும் காணாம இருக்காங்களே, அவங்கள தான் சொல்றாரு. குருடரை அறியாத வழியிலே. நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. அதனால நாமளும் குழந்தான்.
நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஏன் நமக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை? நாம் நாளைக்கு இதே நேரம் இருப்போமா? கேரண்டி கொடுக்க முடியுமா? கிடையாதுங்க. அதனால தான் ஆண்டவர் சமூகம் கூட வரணும். அப்படி வந்தால் என்ன நடக்கும்? அறியாத வழிகளிலே நடத்துவார், தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு போவார். என்னென்ன இருள் இருக்கோ அத்தனை என்ன செய்வார்? அந்த ராஜா போகிறதுக்கு முன்னாடி தெருவிளக்கு எல்லாம் போட்டார். எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாயிருச்சு. இருளை வெளிச்சமும் கோணல்களை செவ்வையுமாக்கி இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏங்க அப்புறம் ஏங்க கவலை? எந்த மனுஷனும் நீ சொல்லுவான் உன்னை கடைசி வரை கைவிட மாட்டேன் தாலி கட்டும் போது. ஆனால் எத்தனை பேர் விட்டுட்டு போயிடுறான்? கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் கர்த்தர் கைவிடுறதில்லை. எப்படி இருப்பாராம்? கரம் பிடித்து நடத்துவார், கல்வலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கல்வலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பாபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசேயோட ஜெபம் என்ன தெரியுமா? நீர் என் கூட வர்றதா இருந்தா இங்கிருந்து இந்த கூட்டிட்டே இடத்த கூட்டிட்டு போங்க, போயிடாதீங்க. இல்லாட்டா இந்த இடத்தோட கூட விட்டுருங்க, நான் சேர்த்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நமக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சா? ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அதை முழுசா வாசிச்சிருங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அவர்னா யாரு? மோசே. அவர்னா யாரு? தேவன். அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? உம்முடைய சமூகம் கூட வர்றதுனால தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க பரவசம் அடைகிறீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இது தொடர்ந்து வருவதற்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும். 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும் இருக்குது, ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற சபையை 2 கண்ணுதிரியா மக்கள் எல்லாரும் சபைகள்லையும் இன்றைக்கி என்ன காணிக்க வந்துச்சு எண்ணி கணக்கு எழுதுவாங்க. நான் எத்தனை கண்ணுதிரியாக வந்திருக்காங்கன்னு தான் எழுதுவேன். ஏன்னா யாரும் சாப்பிடாமல் போயிருக்காங்களா, யாருக்கு ஏதாவது செய்ய முடியாமல் வந்திருக்கா, இதைத்தான் பார்ப்பேன்.
எனக்கு அன்பானுடைய திருநெல்வேலியில் இருக்க சபையை வந்து பாருங்கள், அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே தினம் 4000 ரூபா வேனு கொடுக்குறோம். அவங்க சாப்பிட வச்சு திரும்ப அவங்கள கொண்டு விடும்போதும் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன். ஒருத்தருக்கு 2 கிலோ அரிசியாவது கையில் கொடுத்து அனுப்பேன். நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம், கட்டாயம் இல்லை. கட்டுமான பணிக்கோ அல்லது பார்வையற்றோர் மரித்த ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ அல்லது பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கோ அல்லது ஐயா பார்வையற்ற மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கோ எதுக்குனாலும் சரி, கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். கட்டுமான பணிக்கோ இன்னும் கூட ஒன்று சொல்லுவேன், இன்னொரு அறை கட்டணும். ஏன்னா தங்குறதுக்கு அங்கே ஆட்கள் நெருக்கடியில் இருக்கிறாங்க. இன்னொரு அறை கட்டணும், அதுக்கு முடியலை. இன்றைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர்? இங்கே வர்ற ஃபோன் நம்பரில் 2 நம்பர்லையும் ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடத்தில் கேட்டாலும் சொல்லுவேன். உங்களுடைய ஐயா ஜெபக்குறிப்பு எனக்கா ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, அதுக்கு பிறகு அவசரம்னா கூப்பிடலாமா தாராளமாக. அதுக்காக ஒரு இடத்துல திடீர்னு டெலிவரிக்கு போய்கிட்டு இருப்போம், இதுக்கெல்லாம் நேரம் காலமே கிடையாது. எக்ஸம்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது, அது கூப்பிடலாம். மற்றபடிக்கு 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் கூப்பிட்டா கட்டாயம் நான் ப்ரோக்ராம்லேயோ ரெக்கார்டிங்லேயோ இல்லாத நேரம் கட்டாயம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். உங்கள் ஜெப குறிப்பை அப்படியே விடுற மாட்டேன், நீங்கள் தீர்ந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளிலே உம்முடைய சமூகம் எப்போது எங்களுக்கு முன் செல்லணும் சுவாமி. அப்படி முன் சென்றா தான் எங்களை நடத்துகிறதற்கு எத்தனை கோணல்கள் வந்தாலும் எத்தனை இருள் வந்தாலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவீர். நாங்கள் புறப்பட்டு உம்மை நம்பி வருகிறதற்கு நீர் எங்களோடு வர வேண்டும் சுவாமி. இந்த மோசேயின் ஜெபத்தை போல யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இந்த நாளிலே புறப்பட்டு போகிற காரியத்தில் கர்த்தர் உம்முடைய சமூகம் முன்னிருந்து எந்த தீங்கும் காணாமல், எந்த ஒரு தீங்கும் ஐயா கண்ணுக்கு புலப்படாமல் சமாதானத்தோடு வீட்டை விட்டு புறப்படும் போது எப்படி போனாங்களோ, நியாயாதிபதிகள் 18:6 போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது, சமாதானத்தோடு போங்கள் என்று இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.